எதையும் துணிந்து எதிர்கொள்ளும் திராவிட பரம்பரை மத்திய அரசின் மிரட்டலுக்கு அஞ்சாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளை வீர வணக்க நாள் கூட்டத்தில் பேசிய வீடியோவை சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் பகிர்ந்துள்ளார். 2026 தேர்தலும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான் என குறிப்பிட்டுள்ள அவர், டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது என தெரிவித்துள்ளார். தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கும் நம் எதிரிகளையும் அவர்களின் கூலிப்பட்டாளமாகிவிட்ட அடிமைகளையும் வீழ்த்திட மொழிப்போர் தியாகிகள் மீது உறுதி எடுப்போம். சிபிஐ, இடி போன்ற பெயர்களை கேட்டாலே பணிந்துவிடும் கோழைகளா நாம். எதையும் துணிந்து எதிர்கொள்ளும் திராவிட பரம்பரை உங்கள் மிரட்டலுக்கு அஞ்சாது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலோ முதுகெலும்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டால ஓடி ஓடுகிற கோழைகள் தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாற்றுவாங்க? பாஜகவோட ஏவல் படையா செயல்படுகிற புலனமைப்புகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம், பணிய வைக்கலாம் நினைச்சா மக்களுடைய ஆதரவோடு அதை எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு. நாங்க பணிய மாட்டோம், துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம். மண், மொழி, மானம் காத்திடும் எங்க 2000 ஆண்டு போற தொடர்ந்துடுவோம். 2026 தேர்தல் களமும் ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம்தான். தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கிற அரசியல் எதிரிகளையும் அந்த எதிரிகளின் கூலி பாட்டாளாகி இருக்கக்கூடிய அடிமைகளை எதிர்கொண்டு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய களம்தான் இந்த களம்.